கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. எங்களோடு இதுவரை பேசின ஆண்டவர் இந்த புதிய நாளிலும் எங்களோடு கூட பேசணும். நீங்கள் பேசினா நாங்கள் பிழைப்போம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம், அதில் 14 வசனத்தை கூட வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமாம், யூதா குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவப்பிள்ளை, உங்கள் குடும்பத்துக்கும் நம் குடும்பத்துக்கும் நிச்சயமாக கர்த்தர் சொன்ன, ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன நல்வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதில் இந்த 33ல் 10ஆம் வசனம் போட்டு பாருங்க. மனுஷர் இல்லாமலும் மிருகங்கள் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்தில் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லை என இல்லாத பாலான எருசலேமின் வீதிகளிலும் எழுதப்படுது. ஸோ மனுஷன் மிருகமே இல்லாத இடத்துல நீங்கள் ஒருவேளை குடிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை எந்த விதமான வெற்றிக்கான அறிகுறி எதுவுமே தென்படலை. நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், எவ்வளவோ நான் வாழ்க்கையில் செய்கிறேன், என் குடும்பத்துக்கு செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு செய்கிறேன், நான் வேலை செய்கிறத செய்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்க்குற பலனை என்னால் பார்க்க முடியும், எதுவுமே தென்படலையே அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சு கொண்டு இருக்கலாம் ஒருவர். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் மிருகம்னா இடத்துல நான் நிச்சயமாக நான் சொன்ன வார்த்தை என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதில் 33ல் 12ஆம் மறுபடியும் சொல்றாரு பாருங்க. மனுஷனும் மிருகமும் இல்லாத அவாந்திர வெளியாய் கிடைக்கிறது இவ்விடத்திலும் இதற்கெடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மெய்ப்பர்களை தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான். ஒரு பெரிய ஒரு திரள் ஆஸ்தியை சோதரம், ஒரு திரள் கூட்டத்தை நம்ம அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆட்டு மந்தையை மடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு திரளான ஆடுகளை வனாந்திரத்தில் அப்படின்னா வனாந்திர ஆடுகளை திரும்பினா, அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மெய்சலிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பாரு. ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பாரு, உங்களோடு பேசியிருப்பாரு. நீ பயப்பட உங்களோட இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. உன்னை விட்டு உடனே கைவிடுவதை சொல்லியிருப்பாரு. என் நீதியின் வலதுகிறத்தினா உன்னை தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. உன் ஊழியத்தின் அற்புதத்தை ஆத்மாக்களை தருன்னு சொல்லியிருப்பாரு. அந்த சொன்ன வார்த்தை நிச்சயமாக எரேமியாவுக்கு மாத்திரமல்ல, யூதா குடும்பத்துக்கு மாத்திரம், நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். அதில் எந்த விதமான அப்படி கண்மூடித்தனமாக என்ன பண்ணா சொல்லுவாங்களே, ஒரு டாக்டர் ஒரு சீட் எழுதி கொடுத்தாங்கன்னா, இந்த கடையில் போய் மாத்திரம் வாங்க, யாராவது அந்த மாத்திரை படிப்போமா? நம்மளுக்கு படிக்க தெரியாது. ஆனாலும் அதை நம்பிக்கையோடு கொடுப்போம். அந்த டாக்டர் கொடுத்த சீட்டை கொண்டு போய் நம்ம மெடிக்கலில் கொடுப்போம், அவங்க மாத்திரை கொடுப்பாங்க. நம்ம அதை நம்புறோமா இல்லையா? ஆனால் நீங்கள் அதை விட நம்மளை முக்கியம் எதை நம்பணுமா? 100க்கு 100 கர்த்தருடைய வார்த்தை சொன்ன அந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் நம்பும் பொழுது அந்த வனாந்தரம் செழிப்பாய் மாறும். நீங்கள் படுகிற கண்ணீருக்கு, நீங்கள் பிரயாசப்படுறதுக்கு நிச்சயமாக தேவன் பலனை கொடுப்பார். கம்பீரத்தோடு விதைங்க. ஆமாம், சோத்திரம். கம்பீரத்தோட கண்ணீரோடு விதைங்க. கம்பீரத்தோடு அறுக்கக்கூடிய நாட்களை நிச்சயமாக தேவன் தருவார். ஒருவேளை நீ எவ்வளோ கம்பீரம்லாம் இருந்தேன், நான் அப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் நான் கம்பீரமே இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நீ எந்த இடத்துல தலை குனிங்களோ அதே தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலையை நிமர பண்ணுகிற ஆண்டவர். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை, உங்கள் வேலைகளை, ஊழியத்தில், உங்கள் சரீரத்தில் நிச்சயமாய் தேவன் பலத்த கிரியைகளை நிச்சயமாய் செய்வான். கர்த்தர் சொன்ன நல்வார்த்தை என்ன பண்ணும், அது நிறைவேறும். திரள் ஒரு கூட்டத்தை என்ன பண்ணும், நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதான் அழகா சொல்ற அழகு பாருங்க. அந்த குடும்பத்துக்கு, யூதாவின் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவேன். நிறைவேற்றாமல் போகிற தேவன் அல்ல, அவர் நிறைவேற்றுவார். சொன்னதை செய்கிற ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார். இந்த கால நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான என் தாயை, தகப்பனை, என் சகோதரனே, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவு. மனுஷனால் கூடாத காரியம் என் தேவனாலே எல்லாம் உங்களுக்கு கூடும், நிச்சயமாய் கூடும்.
அதனால் கர்த்தருடைய வார்த்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. எதை நம்புறீங்க? இந்த ஆண்டு வார்த்தை நம்புங்க. ஸோ அது நிச்சயமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக நிறைவேறும். நம்ம ஜெபமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை யூதா குடும்பத்தை சொன்ன வார்த்தைகள் நல்வார்த்தை நிறைவேற்று மனுஷனும் மிருகம் இல்லாத இடத்துல ஒரு திரள் கூட்டத்தை நீ தருகிற போறதுக்காய் ஸ்தோத்திரம். திரளான ஆஸ்வயத்துக்கு ஆஸ்திவாரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அஸ்திவாரப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போன நிச்சயம் ஆஸ்வதிக்க பெருக பண்ணுதேன்னு சொன்ன வார்த்தை ஆண்டவரே. ஆபிரகாமை ஆஸ்வதித்த ஆண்டவர் வீடியோ பார்த்தவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறட்டும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் செழித்திருக்கட்டும். நல்வார்த்தை நிறைவேற்றுவதற்கு நன்றி. ஒருவேளை தாமதித்து கொண்டிருக்கிறான நிச்சயமாய் நிறைவேறும் எழுதப்பட்டிருக்கிறது. அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.